ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரி வீடியோ போட்டு. நானும் நினைப்பேன் மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ, மாதத்துக்கு ஒரு 4 வீடியோவாவது லாங் வீடியோ போடணுன்ட்டு. நான் இந்த வாரம் எடுக்கலாம், அடுத்த வாரம் எடுக்கலான்ட்டு அப்படி எடுக்காமலே போயிடுச்சா. இந்த வீடியோவில் பெருசாக ஒன்றும் இருக்காது. எங்களுக்கு சண்டே எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் அந்த விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம யாரையும் வற்புறுத்தக்கூடாதுல, நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. சண்டேனா நமக்கு சொல்லவா வேணும். நல்லா படுத்து உறங்கி எழுந்திரிச்சு ஒரு 10:30 மணிக்கு போல் தான் எழுந்திரிச்சேன்னா பிள்ளைங்களுக்கு கோதுமை தோசை சுட்டு கொடுத்துட்டு மாவு தீர்ந்து போச்சு. எப்போவுமே சண்டே தான் மாவாட்டுவேன். நூடுல்ஸ் ஏதாவது பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன், ஒன்றுமே இல்லை வீட்டில். அதனால் கோதுமை மாவு இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்து அவங்க சாப்பிட்டாச்சு. நான் இந்த கையில் துவைக்கிற துணி, மிஷினில் துவைக்கிற துணின்னு உருப்படி நான் இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தா ஒரே வேலைன்னு அந்த துணி துவைச்சி காயப்படுறது தான். ஆனால் இப்போ கொஞ்சம் துணி நிறையவே சேர்ந்துருது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துவைக்கிறேன்னா நான் காயப்படும் போதே பாதிக்கு காயவும் செஞ்சிருச்சு, பாதி கீழே உழவும் செஞ்சிருச்சு. வாங்க சன், இங்கே வா, இங்கே வா, முன்னாடி வாடா. என்னை விட ஹைட்டாக இருக்க விடா நீ. நான் ஏன் இப்படி பேய் மாதிரி இருக்கேன்? வா போகும். வெயில் சுழு 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 சுழுன்னு அடிக்குது வெயில். அம்மா என்ன தெரியுமா நினச்சேன் நேற்று, நீ தான் கையெல்லாம் ஆட்டிடுவ அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் உனக்கு அப்படியே வச்ச மாதிரியே இருக்கா. ஆனால் ஏன் கையை பாரு, அலைஞ்சு திரிஞ்சு. இதில் வேற கிஷோர் நல்ல பையன், தங்கச்சியை பார்த்துக்கிறான்னு வேற சொல்கிறாங்க. கிஷோர் இப்படி தான் அடிப்பான், பார்த்துக்கோங்க. நீ விடுமா, நீ விட்டுரு. நேற்று மருதாணி வச்சல, எனக்கு தான் நல்லா செவந்திருக்கு. இருந்தாலும் பாப்பா அழிக்காமல் அப்படியே வச்சுருக்கா. நான் தான் படுத்து உருண்டு கையை ஃபுல்லாக மருதாணி அப்பி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவள் காலையில் தான் எடுத்தா, நான் கொஞ்சம் நைட்டே எடுத்துட்டேன். ரோஸ் மில்க் எங்கே அடிக்குது? மட்டன் குழம்பு தான் அடிக்குது. ஒரே ரோஸ் மில்கில் கிடந்து அடிச்சுட்டு கிடக்குது. பாப்பா உனக்கு வேணுமா? சாயங்காலம் வாங்குவோம். இனிமேல் வெயில் வந்துட்டுல. வெயில் காலத்துல தான் தர்பூசணி கிடைக்கும் சொன்னீங்கல்ல. ஆமா, தர்பூசணி கிடைக்கும் பாட்டி வீட்ல. தர்பூசணி இருந்துச்சா? அங்கே தோட்டத்தில் கிடைக்கும், இங்கே நம்ம கடையில் வாங்கணும். உனக்கு வேணுமா? நான் போன வாரமே வாங்கி தரலன்னு சொன்னேன் அப்பாட்ட. அப்பா தான் கரு இப்படியாவில் பவுடர் போடுவாங்க. ஓகேவா? பொட்டு வைமா, அழகா இருக்கிய. நீ தலை சீவிட்டியோ? பட்டர்ஃப்ளை பயங்கரமா பறக்குது பாப்பா. ரசம், சாப்பாடு இந்த இருக்கு. சாப்பாடு, ரசம், மட்டன் குழம்பு. எப்படி இருக்கு மட்டன் குழம்பு? உடனே சட்டியில் கொண்டு மூக்க வச்சிடாத, சுட்டு வச்சிடும். அப்புறம் யாரு செஞ்சா? ஆமா. எப்படி? சரி, என்னெல்லாம் போட்டிருக்க சொல்லு. சிக்கனா? அது மட்டன் மட்டன் குழம்பு பிளாது. பேர் தெரியாம குழம்பு வச்சிட்டியாமா? அது நீ கண்டே பிடிக்க முடியாது அதில் நீ என்னென்ன போட்டிருக்குன்ட்டு. ஏன்னா வச்சது நான் தானே. சுட்டிச்சா ஓடிடு. கிஷோர் நல்லா டிவி பார்க்க. கிஷோர் இல்லை, கிஷோர் எனக்கு ஒரு ஆன்சர் பண்ண. அதை சவுண்டை கம்மி பண்ணி. யார் அடிச்சா?
விராட் கோலி அடிச்சிருக்காங்க. 4 தானே அடிச்சிருக்காங்க. ஓ கேட்ச். ஏ சொல்றா ஏக்கடா வீடியோ கர மாட்டேக்க. யாருக்கு பண்ணி பிடிச்சிருந்துச்சு அங்க சப்ஸ்கிரைபர் கிரிக்கெட் பார்க்கறதுல மும்முரமா இருக்கிறதுனால உங்களை இன்டர்வியூ என்னால் எடுக்க முடியல. சரி சொல்லு எதுக்கு வீடியோ கர மாட்டேங்க சொல்லு. சத்தியமா நான் சொல்லல. சொல்வேனம்மா சொல்லுவான்னு சொல்லுங்க. சரி நீ தானே பாப்பாவை ஸ்கூல் விட்டு வந்ததை பார்த்துக்கிற, அவள் என்னெல்லாம் சேட்டை பண்ணுவா? சேட்டை பண்ணுவா. அவ பாட்டுக்கு வருவாளா, அவளுக்கு 5 ரூபாய்க்கு ஏதோ வாங்கி தரணும், இல்லைன்னா வாழும்பா. எனக்கு பசிக்குது, எனக்கு வேணும் அப்படின்பா. அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தியா, என்னோட சேவிங்ஸ்லாம் காலியாச்சு. அதுக்கடுத்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம்னா அவ பாட்டுக்கு அவ ஒரு கடையில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு உட்காந்துருவா. இல்லைன்னா என் கூட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டு டிவி பார்ப்பாங்க. அப்பா அவ குட் கேர்ள் தான். இப்போ வந்து பாப்பா நீங்க வா. அண்ணன் வீட்டுக்கு சில டைம்ஸ் வரும்போது அடிப்பான். வேற வீட்டுக்கு வந்தது என்ன சொல்லுவான்? மறுபடியும் நீங்க வந்துட்டீங்கன்னா சரின்னு கெஞ்சுவான். கூட அடிக்கிறான் பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. சரி அவன் வந்து வீட்டுக்கு வந்தது அவனோட ரொட்டீன், அதை சொல்லு. அதான் வீட்டுக்கு வந்தோடனே சவுண்ட குறடா ஏதாவது பேசுவான். ஸ்கூல் கதையை பார்த்து அம்மாக்கே தெரியும் யாரு பேசுவாங்க. ஆஹா இப்ப நந்தனடா கரண்ட்ல நந்தனா. ஐயோ செல்வி. சஞ்சனாக்கு வந்து வாரத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு மாறும். சரி சொல்லு வேற என்ன சொல்லுவான்? ஸ்கூல் கதை பேசுவான். வேற பெல்ட் அப்படியே போட்டுருவான். சாப்பாடு வச்சு தான்னு சொன்னா தரமாட்டான். தண்ணி அவனுக்கு நான் தான் வந்து கொடுக்கணும், சாப்பாடு நான் தான் வச்சு கொடுக்கணும். இங்க 2 அடி தள்ளி போய் அங்க தண்ணி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்புறம் உனக்கு சரி உனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தராமல செய்யி அண்ணன் தானே. நெக்ஸ்ட் ஷூவை நீ தான் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு 2 அவன் தூக்கிட்டு வருவாமா. இப்பெல்லாம் வந்து லஞ்ச் பேக் அவன் தூக்கிட்டே வர மாட்டான். நெக்ஸ்ட் 2 லஞ்ச் பேக் அது முன்னாடி 2 லஞ்ச் பேக் கொண்டு வந்துட்டு வெளியில என்னோட லஞ்ச் பேக் மட்டும் தூக்கி போட்டுட்டு உள்ள ஓடிட்டாமா. எடுத்து வச்சாதான் நான் உள்ள. சரி உன்னை வந்து ஸ்கூல்ல எங்க கொண்டு வந்து விடுவான்? நான் தான் மாமா கிளாஸ்க்குள்ளே வந்துருவான் போல. சின்ன பிள்ளையாமா வந்து விட்டு போறக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி நீ என்ன சின்ன பிள்ளையா உங்க அண்ணன் வந்து விட்டு போறாங்க அப்படின்னு. அப்போ உன்னை எங்க விடணும்? அப்புறம் உன்னை எங்க விடணும்? ஆட்டோல இருந்து இறங்கி நீயே போயிருவியா? பாதி தூரம் வருமா. நெக்ஸ்ட் போ சொன்னா என் ஸ்கூலுக்குள்ளே வந்துடுவான். ஆமா நீ ஏன்டா ஸ்கூலுக்குள்ள போற? சரி சஞ்சனாவை தான் அதை வாசல்ல விட்டா போக மாட்டாளா? கிளாஸ்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு போறணுமா? அவன குழந்தையாடா. அவ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவளை கிண்டல் பண்றாங்களாமா. யூகேஜி குழந்தைங்க யூகேஜி பாப்பாவை கூட போய் விட மாட்டேங்கிறாங்கம்மா. அப்புறம் என்ன விட்டுட்டு அப்புறம் நம்மளுக்கு தான் லைட்டா அசிங்கமா போயிடும். அதனால இனிமே அவளே போய்க்குவா சரியா? படிக்கட்டுல விட்டுட்டு சரியா? அதனால இப்போ வந்து என்ன சொல்லணும்னா நெட்டுக்கிட்டே விட சொல்லணும் அவ்வளோதானே. நெட்டுக்கு முன்னாடியே விட்டுறேன். சரி போய் சாப்பிட போமா? இதுதான் எங்கள் வீட்டில் பெரிய கம்ப்ளைண்ட்டு.
எங்க என்னமோ வந்து 2 பேரும் நல்லா ஒத்துமையாக தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அண்ணன் தங்கச்சி எல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன வயசுல எல்லாம் அடிச்சுட்டு தானே இருப்பாங்க. ஆனால் என் பிள்ளைங்கள பொறுத்தளவுக்கு என் பையன் தான் முக்கால்வாசி எங்கள் பாப்பாவை பார்த்துக்கிறது வச்சுக்கிறது எல்லாமே. ஆனால் வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து ஒரு சிலர் வந்து கேட்பாங்களா, நீங்கள் வந்து பாப்பாவை தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் அது கிடையவே கிடையாது. எங்கள் கிஷோரை வந்து சின்ன பையன்லேருந்தே நம்ம கைக்குள்ளே வந்து வச்சு வளர்த்ததா. பாப்பா வந்து கொஞ்சம் குழந்தையாக இருக்கும்போதே நான் வந்து விட்டுட்டு வேலைக்கு போயிட்டேன்னா, அதுக்காக வந்து எல்லா வேலைக்கு யாருமே பிள்ளைங்களை விட்டுட்டு போனது இல்லையா அப்படின்றது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து நமக்கு ஒரு பிள்ளையை வந்து அந்த மாதிரி நல்லா பார்த்து வளர்த்துட்டு இன்னொரு பிள்ளையை வந்து விட்டுட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் பாப்பாவும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவள் கொஞ்சம் சின்ன விஷயம் கூட வந்து அவளுக்கு ஏக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனை இப்போ பெருசாகிட்டாள். ஏன்னா அவனுக்கும் வந்து கூடவே இருந்து பார்க்குறதுனால பாப்பா வந்து நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், அவனே நல்லா பார்த்துக்குவான். அண்ணன் தங்கச்சி 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, 2 பேரும் சேர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரி தான். இந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் பார்க்குற ஷார்ட்ஸை வச்சு எதையும் வந்து முடிவு பண்ண முடியாதுல்ல. நான் வந்து இதுக்காகவே ஒரு வீடியோ போடணும் அப்படின்ட்டே வந்து நினச்சிட்டு இருந்தேன். நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுல்ல. லாங் வீடியோ போட்டால் தான் வந்து உங்களுக்கும் வந்து புரியும். இதுக்கு மீறி வந்து உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, இவ்வளோ தான் வந்து எங்கள் வீட்டில் நடக்கிறது. நான் வந்து இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து அவங்க அப்பா மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்களா. நாங்களே எங்கள் வீட்டில் 3 பேருமே சிக்கன் பிரியர்கள். ஆனால் நாங்கள் வந்து மட்டன்னா வந்து விரும்ப மாட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக வச்சாலும் நல்லா இருந்துச்சு குழம்பு. எனக்கே வந்து பிடிக்காது மட்டன், ஆனால் இருந்தாலும் நானே விரும்பி சாப்பிட்டேன்னு பார்த்துக்கோங்களேன். சாப்பிட்டு நல்லா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு இப்போ எங்கே மினிக்கு கிளம்பியாச்சுன்னா, இவங்க அப்பா இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டாங்களா. காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்து போயிடுறாங்க. நைட்டு வர்றதுக்கு 8 மணி 9 மணிக்கிட்ட ஆயிடுதா. எனக்கு ஏதாச்சும் வேணுன்னா கூட நான் வந்து ஒவ்வொரு பொருளாக சொல்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி தான் ஆளை வந்து பிடிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அடுத்த சண்டே தான். அதனால் இன்றைக்கி வந்து இழுத்துட்டு போய் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு போய் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன்னா. சரி அவங்களுக்கு பழ பஜ்ஜின்னா வந்து பிடிக்கும். நான் வந்து இப்போ அவங்க 7 மணிக்கு போகும்போது என்னாலலாம் காலையில் எந்திக்கிறதுக்கு அவ்வளோ சோம்பேறியாக இருக்குமா. எந்திரிச்சு ஒரு காஃபி கூட போட்டு தர மாட்டேன். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா காலையில் வெறும் வயித்தோட வேலைக்கு அனுப்புகிறோமே அப்படின்ட்டு நான் எந்திரிச்சு போட்டு தரவானாலும் அவங்க வந்து எனக்கு சத்தம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து மெதுவாக வந்து கிளம்புவாங்களாம். அப்படி அவங்க அப்போ நம்ம வந்து எந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து ஒரு நாள் எந்திரிச்சு காப்பி போட்டு கொடுத்தேன், அதோட சரி. அதனால் எனக்கு இன்றைக்கி மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா நம்ம இப்படி இருக்கோமே சோம்பேறியா அப்படின்ட்டு. இன்றைக்கி விட்டு அவங்களுக்கு வந்து எதுவுமே நம்ம செஞ்சு தர முடியாது. அவங்களுக்கு பழ பஜ்ஜின்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, கேசரின்னா சாப்பிடுவாங்க. மற்றபடி அவங்களாம் என்கிட்ட கேட்டு எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க. நாங்களே எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸுன்னு வாங்கி வச்சுட்டோன்னா நாங்கள் 3 பேர் தான் காலி பண்ணுவோம். அவங்க வந்து பெருசாக அதெல்லாம் வந்து விரும்புறது கிடையாது. அதனால் டீ கொதிக்கிறதுக்குள்ளே வந்து பழ பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா. நான் வந்து எப்போது கடைக்கு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு எழுதுவேன். இருந்தாலும் வந்து ஒரு 4 ஜாமான் வந்து மறந்துடுறது. அதுக்கப்புறமா மறுபடியும் அது இல்லை இது இல்லைன்னு சொன்னோன்னா நல்லா கடுப்பை என்னை திட்டி விட்ருவாங்க. ஒரு நேரத்து தானே என் கூட வந்த எதையாவது மறந்துட்டு வந்துடுவியா அப்படின்ட்டு. நான் வந்து சொல்ல இந்த 4 பொருள் கூட நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பில்டப் பண்ணிட்டு போயிடுறது. கடைசியில் பார்த்தோன்னா சின்ன பிள்ளை மாதிரி எதையாவது ஒன்றையும் மறந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு கிஷோரை கடைக்கு அனுப்புனேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வரும் பாருங்கள் கோவம். அதுக்காகவே வந்துட்டு இன்றைக்கி எப்படியாவது வந்து லிஸ்ட்டில் மறந்துடக்கூடாது எதையும் அப்படின்ட்டு வேகமாக வந்து எல்லாத்தையும் எழுதிட்டு போனால் கடைசியிலே வந்து சாம்பார் பொடியை வந்து மறந்தாச்சு. அப்படி தான் நான் வந்து அடிக்கடி வந்து மறந்துடுவேன். அப்புறம் நாளை திட்டு வாங்குவேன். உங்கள் வீட்டில் எப்படி நீங்களாம் வந்து கரெக்டாக இருப்பீங்களா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கடைக்கு போகிறப்பல வந்து எனக்கு எவ்வளோ ஒரு வாரத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் கெட்டு போகிற பொருள் மாதிரி சும்மா ஒரு 1/2 கிலோ, அதுக்கப்புறம் வந்து தக்காளினா 1 கிலோ எடுப்பேன். ஆனால் நம்ம குழம்புக்கே 4-5 தக்காளியை வந்து யூஸ் பண்ணுறாள். அடிக்கடி வந்து தக்காளி வெங்காயம் வதக்கிறதுன்ட்டு நிறைய தக்காளி யூஸ் பண்ணுவேன். ஆனாலும் வந்து தீர்ந்து போச்சுன்னு மறுபடியும் 4-5 நாள் கழித்து வந்து தக்காளி வாங்கணுமா. நான் இன்றைக்கி வந்து என்னை பிடிச்சி இப்போ கூப்பிட்டு போய் அவங்க வந்து 3 கிலோ வெங்காயம் 2 கிலோ தக்காளின்ட்டு மொத்தமாக ஒரு என்கிட்ட என்ன சொன்னாங்க, நீ சத்தக்கட்டாமல் இரு நான் உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன், சும்மா இந்த அது இல்லை இது இல்லைன்ட்டுல என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்களா. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இனிமேல் இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நம்ம படுற பாடு பெரிய திண்டாட்டமாக இருக்கு. இன்னைக்கு இங்கே பாப்பா வச்சு வேலை வாங்கிற வேண்டியதான். வாட் இஸ் த நேம் ஆஃப் பெல்லி ஹார்ஸ் அப்படின்னா என்னால் இதெல்லாம் இப்போ தான் கேள்விப்படுறேன். இது எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால் என்கிட்ட கேட்டால் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. Those the film open with the forest surrounding beast castle. யார் தெரியும்? எனக்குலாம் தெரியாது பாப்பா. முன்ன பின்ன ஸ்கூலுக்கு போனது. சரி நீ அம்மாக்கு இதெல்லாம் பிரிச்சு சரியா? அப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம். பிரித்து வை. அம்மா போய் அதுக்குள்ளே இந்த வெங்காய ஸ்டாண்டெல்லாம் கழுவாமல் கிடக்குது.
இன்றைக்கி பாப்பாவே வந்து கடைக்கு கூட்டு போயிருந்தம்மா. கிஷோர் சொன்னா நம்ம காலையில் நான் கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு போயிட்டு இல்லாமல் பாப்பா தானே வீட்டில் இருக்கேன், இன்றைக்கி நான் வரல, நீங்கள் பாப்பாவை வேணால் கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டானா. சரின்ட்டு நாங்கள் 3 பேர் தான் போனோம். 3 பேர் தான் வண்டியில் போக முடியும், 4 பேரில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வந்து அவங்க அப்பாவுக்கு வண்டி ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும், பிள்ளைங்க வந்து பெருசாகிட்டாங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே வந்து விட்டுட்டு போயிடுவோம். எங்கேயாவது வந்து கூப்பிட்டு போனோன்னா அவள் வந்து ரோஸ் மில்க் வந்துட்டு வந்து எடுத்துக்கிட்டாளா. இனிமேல் வெயில் காலம் தானே, ஏதாவது ஒரு ஜூஸை போட்டு பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போனால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே வந்து குடிச்சிக்குவாங்க. ஆனால் இதெல்லாம் குடிக்கலாமா என்ன அதெல்லாம் தெரியாது, ஆனால் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அதனால் வந்து அவள் பாப்பா வந்து காயெல்லாம் பிரிச்சுட்டு இருந்தால, நான் வந்து இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து கழுவுறதுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் காய்கறி விலைலாம் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. தேங்காய் மட்டும் தங்க விற்கிற விலைக்கு விற்குது. நான் வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நல்லா செலவு பண்ணுவோமா. எனக்கு தேங்காய் இல்லாமல் குழம்பே வைக்க தெரியாது. முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, தேங்காய் வீட்டில் இல்லைன்னு வைங்களேன், ஒன்று ரசம் வைப்பேன், இல்லைன்னா பருப்பு, வேறு எல்லா குழம்புலையும் தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவேன். அது இல்லாமல் சட்னி தானே நம்ம வீட்டில் காலையில் தோசை நைட்டு தோசை, அதுக்காக வந்து நிறைய தேங்காய் தேவைப்படும். நான் அதனால் இன்றைக்கி வந்து ஒரு 7 8 தேங்காய் வாங்கிக்கிட்டு இங்கே சந்தையில் கொஞ்சம் காய் வாங்கியிருந்தேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இனி 2 வாரத்துக்கு இவங்களை எதுவுமே வாங்கிட்டு வர சொல்லக்கூடாது. எல்லாம் வந்து கழுவி பாப்பாட்ட கொடுத்தேன்னு வைங்களேன், அவளை வந்து கோயிலுக்கு வந்து இன்றைக்கி வள்ளி கும்மி பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போகிறேன். அதனால் நீ வந்து அம்மாவுக்கு எல்லாம் எடுத்து வச்சு நம்ம 2 பேரும் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிக்கிற போகிறோம் பாப்பா அப்படின்னா, அவள் பாட்டுக்கு உட்காந்து பிரித்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. எங்கள் கிஷோர் பாருங்க டெய்லி 7:30 மணி ஆனால் கோயிலுக்கு போயிடுறான். அப்புறம் வரும்போது 9 9:30க்கு தான் வருவானா. நாங்கள் 2 பேரும் தான், இந்த பிள்ளை மட்டும்தான் என் கைக்குள்ளேயும் கால்குள்ளேயும் வந்து கிடக்கும். பசங்கன்னொன்னே வெளியில் விளையாட போயிடுறாங்க. பாப்பாவுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. விளையாண்டா அவங்க அண்ணன் கூட விளையாடணும், இல்லைன்னா வந்து அவள் பாட்டுக்கு வந்து வீட்டிலேருந்துக்குவா. அவளுக்கு ஒரு புக்கு நோட்டு கொடுத்தா போதும். இப்போ வந்து அவங்க வந்து பில்லெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க, எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பில்லை பார்த்து வச்சு டிக் பண்ணிக்கிட்டு அவளுக்கு அது ஒரு விளையாட்டு. நான் ஒவ்வொரு டைம் காய் எடுத்து வைக்கிறப்பெல்லாம் வந்து நினைப்பேன், நம்ம இந்த ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 6 டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, 150 ரூபா 200 தான் இருக்கும். அது ஒன்றும் பெரிய இது இல்லை, வாங்கினேன்னா வாங்கலாம். நான் அப்புறம் என்ன நினைப்பேன், ஒரு பக்கம் வந்து அந்த மாதிரி நினைக்கிறது, ஒரு பக்கம் மனசு வந்து ஏன் அந்த கவரே நல்லா தானே இருக்குது, கவர்லேயே காய வச்சுருவோன்ட்டு வந்து அடுக்கி வச்சுருவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து வந்து வாங்கிக்கிட்டு இருப்பேன். நான் வாங்கலாமா வேண்டாமா, அதை எங்கள் வீட்டுக்கு சொல்லுவாங்க, யானை வாங்க காசு இருக்கா இவளுக்கு, எறும்பு வாங்க காசு இல்லையான்ட்டு. ஏன்னா ஃப்ரிட்ஜு வாங்கியாச்சாமா, அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு வாங்குறதுக்கு அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் அம்மா சரியான கஞ்ச பிசுனாரி பாப்பா அப்படிம்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கஞ்ச பிசுனாரியாக நம்ம இருந்தோன்னு வைங்களேன், எப்படியோ வந்து இருந்திருக்கலாம். இப்போ வந்து அந்த புத்தி வந்து என்ன செய்ய காலம் போன கடைசியில். முதல்ல நான் மில்லுக்கு 5 மணிக்கு வேலைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன், இல்லை 7 மணிக்கு வேலைக்கு போவேன். அப்போ கூட நான் கரெக்டாக லாங் வீடியோ வந்து போட்டுருவேன். எனக்கு வந்து அப்போ வந்து தெரியல எப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து அப்போ தானே யூடியூப்க்கு வந்து புதுசு. அதனால் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது மாதிரி வந்து வீடியோ வந்து எடுத்து காமிச்சு போட்டுட்டு அது பாட்டுக்கு வந்து ஜாலியாக போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோமா, நிறைய பேர் வந்து மெனக்கெட்டு வீடியோ எடுத்து போடுவாங்க. நம்ம காலையில் அடித்து பிடிச்சி வேலைக்கு ஓடிட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் வந்து இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி வந்து நம்ம வந்து டெய்லி காமிச்சிட்டு இருந்தோன்னீங்களோ உங்களுக்கு போர் அடிச்சிடும். அவங்க அப்படி போடுறாங்க இவங்க இப்படி போடுறாங்கன்ட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்களா, அது நமக்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும்ல. ஷார்ட்ஸ்னால் அப்படி கிடையாதுல்ல, நம்ம வந்து ஒரு நிமிஷத்தில் வீடியோ போட்டுட்டு போயிடலாம். அது பெருசாக வந்து அதுக்கு யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க. லாங் வீடியோன்றப்போ வந்து நம்ம தொடர்ந்து வீடியோக்காக நம்ம ஒவ்வொன்றா செஞ்சோன்னு வைங்களேன், நம்மளால் வந்து இயல்பாகவே இருக்க முடியாதுல்ல. அதனாலே நான் வந்துட்டு என்னத்தை போய் வீடியோ எடுத்துகிட்டு அப்படின்ட்டு வந்து விட்டுருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்குதா அப்படின்ட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பாப்பா வந்து 2 3 நாளாக முறுக்கு கேட்டுகிட்டே இருந்தாளா, நானும் இன்றைக்கி சரி லீவு தானே முறுக்கு சுடலாம் அப்படின்ட்டு உளுந்து வந்து போய் பார்த்தா உளுந்து இல்லை, அதனால் வாங்கிட்டு வந்து இனி 2 நாள் கழித்து வந்து முறுக்கு சுடணும். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்ததுனால அதெல்லாம் வீட்டில் இருந்துச்சா, அதனால் அதை வச்சு வந்து ஒப்பேத்திர வேண்டியது இனி 2 3 நாளைக்கு. ஏன்னா அவங்க அப்பா இருக்கும்போது எனக்காவது கொஞ்சம் நேரத்தில் வந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி வச்சு முறுக்கு சுற்றுறதுக்கு ஆள் வேணும்ல. நம்ம வந்து பிசைஞ்சு கொடுப்போம், அவங்க வந்து சுற்றி கொடுத்தாங்கன்னா நம்ம சுட்டு எடுக்கலாம்ல. நம்மளுக்கு எப்படி இடியாப்பமே புளியறதுக்கு இங்கே தெம்ப காணும், இதில் எங்கே போய் முறுக்கு சுற்றுறது. எல்லாம் செய்யணும்னு ஆசை தான், ஆனால் அதுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வந்து நமக்கு தேவைப்படுதே. அதனால் வந்து அவங்க இருக்கும்போது வந்து முறுக்கு வந்து சுடணும். இந்த பிள்ளையில வீட்டுக்குள்ளே அடைச்சி 4 சவுத்துக்குள்ளேயே வச்சு வளர்க்குறதுனால அவளுக்கும் பாப்பாவுக்கும் என்ன செய்யணே வந்து தெரியலையா. அவன் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பி சுற்ற போயிடுவான். ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் அவளுக்கு நாய்க்கு பயம், எல்லாமே வந்து பயம். அதனால் வந்து அவளுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருந்தோன்னு வைங்களா, அவள் பாட்டுக்கு வந்து செய்வாள். சின்ன பிள்ளையில நான் நல்லா ஊர் சுற்றுவேன். நான்லாம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலையும் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. விவரம் தெரிஞ்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு வேலையை செஞ்சு கொடுத்துருக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வேணால் ஒரு சில வேலை வந்து செஞ்சு கொடுத்துருப்பேன்னு வைங்களேன்.
ஆனால் என் பிள்ளை வந்து எனக்கு இப்போ நல்ல வேலை செஞ்சிருது. இனி பெருசானதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ தெரியல. இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டுக்கிறதுனால அவளுக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் வந்து செய்கிறாளா என்னமோ. அதனால் அம்மா நீங்கள் எனக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துருங்க, நானே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் அப்படின்ட்டாலாம். அதனால் அவள்கிட்ட எல்லாம் எடுத்து கொடுத்து நம்ம இப்போ காயெல்லாம் எடுத்து வச்சு கிச்சன் எல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அரிசி மட்டும் வந்து ஊற வச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து பாப்பா வந்து கூட்டு போக வேண்டியதான். எப்படியும் இப்போ தானே வந்து பழ பஜ்ஜி எல்லாம் டீ எல்லாம் சாப்பிட்டோம். இனி வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போவே வச்சுட்டு போனாலும் சூடாக இருக்காது. கொஞ்சம் சூடாக கொஞ்சமாக ரசம் ஊற்றி மட்டன் குழம்பு இருந்துச்சு, அதை சூடு பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போய்ட்டு அங்கே போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் வந்து சாப்பாடு வந்து வச்சேன். வந்தது குழம்புலாம் வந்து சூடு பண்ணி வச்சிட்டேன்னா சரி, கொஞ்சம் துணி மேலே கிடந்துச்சு. அவங்க அப்பா வந்து எடுத்துகிட்டு வேணா, சும்மா தானே டிவி பார்த்துட்ருக்கேன், நான் உனக்கு மடித்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்களா. அதனால் அள்ளிட்டு வந்து அவங்களுக்கு வந்து போட்டுட்டேன்னு அவங்க வந்து அவங்க கிஷோர் பாப்பா எல்லாம் சேர்ந்து வந்து மடித்து வச்சுட்டாங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப பொறுப்பாளின்னா எங்கள் பாப்பா தான். அவளோட எல்லா விஷயங்கள்லேயும் கரெக்டாக இருப்பாள். நான் வந்து சாரி ஒரு பக்கம் ப்ளவுஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு காலையில் தேடிட்டு கிடப்பேன். ஆனால் அவள் பார்த்திங்கன்னா டையு, பெல்ட்டு, லஞ்சு டவல், ஐடி கார்டு எல்லாமே நைட்டே எடுத்து வச்சிரும். அவளுக்கு பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும். சரி நம்ம தான் அப்படி இல்லை, நம்ம பிள்ளையாவது கரெக்டாக இருக்கு. ஆனால் எங்கள் கிஷோர் நேர் ஆப்போசிட்டு. காலையில் ஒரு சாக்ஸை போட்டுட்டு ஒரு சாக்ஸை காணும் தேடிட்டு கிடப்பான். ஷூவை காணும், டையை காணும், ஐடி கார்டை காணுன்ட்டு அவன் வந்து அந்த மாதிரி. வீட்டுக்கு ஒன்று இப்படி தான் இருக்கும் போல். போதும் போதும், எனக்கும் ரொம்ப டயர்டாகி போச்சா. உங்களையும் பேசி பேசி போர் அடிக்கிறதுக்கு விரும்பலை. நம்மளோட கன்னியாகுமரி வீடியோ வேறு பாதியில் நின்று கிடக்குது. அந்த வீடியோவே நீ 2 நாள் கழித்து வந்து போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த விலாகில் பார்க்கலாம். டாட்டா பாய்.